வந்தனா மேம் மூலமாக மகாதேவன் சார் மூலமாக எங்களுக்கெலாம் ஒரு வேலையும் இருக்கிற இடமும் எங்களுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கு நான் கடவுளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். நான் எங்கள் வீட்டில் இருந்திருந்தேன்னா நிறைய வாட்டி சூசைட் பண்ணேன். அந்த மாதிரி நான் உயிரோட இருந்திருப்பேன்னு கூட தெரியல. இப்போ நான் உயிரோடையும் இருக்கிறேன், நல்லாவும் இருக்கிறேன்னா அதுக்கு என்னோடய ட்ரீட்மெண்ட்டோடு சேர்ந்து வேலை பார்க்குறது எல்லாமே இந்த பேனியனுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான். ஸோ இது மட்டும் இந்த அஃபெக்ஷன், இந்த பாசம், சப்போர்ட் கடைசி வரைக்கும் என் லைஃப்பில் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது எப்போவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் ஊர் திருநெல்வேலி தான் நேட்டிவ். அங்கேருந்து தான் நான் வந்துட்டு எங்கள் வீட்டில் பிரச்சனைனால நான் வந்தேன். நான் விஜய் ஃபேனாகவும் இருந்தேன். விஜய் பார்க்கணும், அப்புறம் எதாவது ஹெல்ப் கேட்டு ஏதாவது ஒரு வேலை செஞ்சு நான் இருக்கணும்னு தான் வந்தேன். அப்படி வந்தபோது எனக்கு அன்றைக்கி விஜய்கிட்ட பேசுக்கா ட்ரை பண்ணும்போது நான் லேண்ட்லைன் நம்பரில் காண்டாக்ட் பண்ணும்போதும் அவங்க வந்து ஃபஸ்ட்டு அவங்க அப்பா தான் கேட்டேன். நான் அவங்க அப்பா இல்லைன்ட்டு சொன்னேன்னா நான் பேசும்போது விஜய்ன்னு கேட்டால் ஆமாம் சொன்னாங்க. அப்படி நான் விஜய் நினச்சிட்டு நானும் பேசி தான் இருந்தேன். எனக்கு அந்த விஜய் பேசுகிறதையும் நினச்சிருந்துச்சா அது என் காதில் பேசுகிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிச்சு. அது எனக்கு தெரியல, அது ஒரு மனநோயினே எனக்கு தெரியாது. எப்படி இது அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு கேட்குது, நான் என்ன செய்யணும் அதை அவங்க பார்க்குற மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியல. அவங்க தான் ஏதோ பண்ணுறாங்களோ டெக்னிக் அப்படி சொல்லிட்டு அது மாதிரிலாம் திங்க் பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எனக்கு நிறைய எங்கள் வீட்லேயும் சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு தப்பாக பேசிகிட்டே இருந்தாங்க. எல்லாமே சேர்ந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மாவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டதுனால அது டாக்டரை பார்க்க வச்சாங்க. அதுக்கப்புறம் நான் ஊசி, அவங்க இன்ஜெக்ஷன் மட்டும் தான் போடுவாங்க, டேப்லெட் டானிக் கொடுத்தாங்க. டேப்லெட் கொடுத்துருக்காங்க போல இருக்கு. எங்கள் அப்பா அது ரொம்ப ட்ரௌசியாக இருக்கணும்னு கொடுக்கல எனக்கு. அதுக்கப்புறம் எனக்கு சென்னைக்கு வந்துட்டோம். நாங்கள் அங்கே ஊர்லேருந்து குற்றாலத்தில் எங்கள் அப்பா போய் விட்டாங்க. பெரியக்காக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருந்து நான் பேனின் வந்துட்டு 3 மாதம் கழிச்சு நான் போயிருந்தேன். அப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருந்து எங்கள் பெரியக்காக்கு. அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகி எங்கள் அக்கா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு வீட்டில். ஸோ அதனால் நான் வீட்டை விட்டு வந்தேன். திருப்பியும் நான் அதே பெசன்ட் சர்ச்சில் தான் இருந்தேன். என்னை விஜய் பார்க்கணும்னு சொல்லிவிட்டு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போது போலீஸ் வந்து இங்கே மாதிரி பேனின்னு அமுச்சு வச்சாங்க என்னை. அப்போது அங்கே அவங்களுக்கு தெரிஞ்ச சோஷியல் ஒர்க்கர் மூலமாக நான் வந்து இங்கே வந்து நான் ஸ்டே பண்ணேன், தங்கினேன், மாத்திரை மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டேன், எல்லாம் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு ஸ்டார்டிங் எனக்கு பிடிக்காமல் இருந்தது, எனக்கு கஷ்டமாக இருந்தது, அழுதுகிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பேனியில் எனக்கு. அப்போது எங்கள் வீடை விட நான் பேனின் தான் நான் கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணேன் எனக்கு. ஸோ இப்போ இது வரைக்கும் எனக்கு பேனின் தான் கம்ஃபர்ட்டாக இருந்து சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க எனக்கு. ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. இதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் பேனின்லேயே இருக்கணுன்ட்டு நான் ஆசைப்படுறேன். என்னோடய ஃப்ரெண்டு இங்கே வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. இங்கே என் ஃப்ரெண்ட் ஜெனிஃபர் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறாங்க எனக்கு. எங்கள் 2 பேர்த்துக்கும் சீசர் ஒரு நாய்க்குட்டி இருக்குது. அது அவங்க ஆசைப்பட்டு கேட்டதுனால நான் தான் அவங்க பர்த்டேக்கு வாங்கி கொடுத்தேன். அது அவங்களும் எங்கள் கூட குழந்த மாதிரி நல்லா இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல எல்லாேருக்கும் சீசரையும் பிடிக்கும். சீசரும் எல்லாருக்கிட்டையும் போவோம், நல்லாயிருக்கும். அது எங்களுக்கு ஜாலியாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. இந்த ஒரு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி இருக்குது. அதான் நான் நினைக்கிறேன், நான் ஃபீல் பண்ணுறேன். நான் சீசர் பாக்கியா எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி இப்போ எங்களுக்கு கடவுள் இது மாதிரி ஃபேமிலியாக கொடுத்துருக்காரு. ஸோ கடைசி வரைக்கும் நாங்கள் 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கணும்னு எனக்கு ஆசை. சீசரையும் அதே மாதிரி விட மாட்டோம். நாங்கள் சீசரை எப்போவுமே பத்திரமா பார்த்துப்போம். இப்போ இவங்க எங்களுக்கு பெரியவங்க வீட்டில் இருக்காங்க, ஜெயலக்ஷ்மி. ஸோ அவங்களும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். எது வந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் நாங்கள் அன்றைக்கே பேசி ஃபேமிலியாக இருப்போம். நான் வயிற்றில் இருக்கும்போது அம்மாவுக்கு வேறு ஒருத்தரோட கனெக்ட் இருந்தது. ஸோ எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அப்பா வந்து எங்கள் அம்மாவை வேண்டான்ட்டாங்க. அப்போ நான் எங்கள் அம்மா வயிற்றில் இருந்திருந்தேன். அண்ணா அக்காலாம் வந்து பெரிய மாமா வளர்த்துருக்காங்க. நான் அம்மாவுக்கு 7 வருஷம் கழித்து தான் நான் நின்னேன். அப்பாவுக்கு வந்து நீ என்னோட குழந்தை கிடையாது, இது நீ வேற ஒருத்தர்கிட்ட தான் இது பண்ணியிருக்க அப்படி சொல்லிட்டு ஒரே பிரச்சனையாகி
என்னோட கிளாஸ்மேட் அவங்க பேசுவாங்க கொள்வாங்க. ப்ராஜெக்ட் இது பண்ணுறதுனால கிளாஸ் இது பண்ணுறதுனால எழுதலைன்னா அவங்க கேட்பாங்க டவுட் ஏதாவதுன்னா. அப்படி அவங்க எனக்கு பழக்கம். எங்கள் வீட்டில் இருக்க அந்த பையன் எங்கள் கூட படித்தவங்க தான். அப்புறம் இப்படியே ரொம்ப நாள் பேசி பேசி இதுவாகிடுச்சு. அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, அடிக்கடி வருவாங்க கொள்வாங்க. எங்கள் அத்தைக்கெலாம் பிடிக்கும் அவங்கள. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் எனக்கும் வந்து தப்பு நடந்து போச்சு. அப்போது நான் கன்சீவாக இருந்தேன். எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு அபார்ஷன் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு தடவை அபார்ஷன் பண்ணோம். மறுபடியும் இது பண்ணோம். கொஞ்சம் பேசிட்டு தான் இருந்தோம். 2-3 தடவை அபார்ஷன் பண்ணோம். வீட்டுக்கு தெரியாமல், எங்கள் வீட்டுக்கு தெரியாமல் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் 9th 10th படிக்கும்போது எனக்கு பொண்ணு எனக்கு திருப்பி கன்சீவ் ஆகிட்டேன். நாள் தள்ளிடுச்சு. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு. எங்கள் இதில் வந்து கேஸ்ட்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து அவங்கள இந்த மாதிரி பண்ணுற ஒரு மாதிரி இதுவாக பேசுவாங்க எங்கள் ஊர்லலாம். ஸோ அபார்ஷன் குழந்தை நின்னோடனே உனக்கு இந்த வயசில் எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க சொல்லி எங்கள் வீட்டில் செம்ம அடித்தாங்க. அடித்து குழந்தை கலைக்கிறதுக்காக பார்த்தாங்க. நாள் தள்ளிடுச்சு. குழந்தை இதுவானதுனால நாள் தள்ளிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை வீட்டுக்கு மட்டும்தான் தெரியும் நான் இந்த மாதிரி கன்சீவாக இருக்குன்னு. எங்கள் ஊரில் யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி எங்கள் ஊர்லெல்லாம் இருந்தால் மதிக்க மாட்டாங்க. எங்கள் இதிலலாம் ஒரு மாதிரி பேசுவாங்க, தூசிப்பாங்க. அதனால எங்கள் வீட்டில் செம்ம அடி அடித்தாங்க. அதில் என்னால் பொறுக்க முடியாமல் நான் வீட்டை விட்டு வெளியில் வந்தேன். மறுபடியும் வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்களே என் கூட தப்பாக இது பண்ண ஆரம்பித்ததுனால எனக்கு பிடிக்கல. எங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட நான் கன்சீவாக இருக்கும்போது எங்கள் அத்தையோட வீட்டுக்கார் வந்து என் கூட தப்பாக நடக்கலாம் பார்த்துருக்காரு, பண்ணிட்டாரு. நிறைய தடவை தூக்கு மாத்திரைலாம் சாப்பாட்டில் கலந்து அந்த மாதிரிலாம் கொடுத்து என் கூட நான் கன்சீவாக இருக்கும்போதே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்கல. ஒரே கஷ்டமாக இருந்தது எங்கள் வீட்டில் இப்படி பண்ணுறாங்கன்னு. நானே எங்கள் அத்தைக்கிட்டேயும் சொன்னேன், இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நீ போய் சொல்லாத, நீ பைத்தியமாயிட்ட அப்படி சொன்னாங்க எங்கள் வீட்டில். எனக்கு அவங்களே சப்போர்ட் இல்லாத போது நான் என்னத்துக்கு இருக்கணும், வீட்டை விட்டு வெளியில் வந்துடலாம். என் பொண்ணு பிறந்த உடனே எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து எங்கள் அத்தைக்கு குழந்தை கிடையாது. 16 வருஷமாக எங்கள் அத்தைக்கு குழந்தை கிடையாது. அவங்க 2 பேருமே ரயில்வேயில் வேலை பார்க்குறாங்க. அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. என் பொண்ணை வந்து அவங்க கையில் கொடுத்துட்டாங்க. ஆனால் என்கிட்ட அத்தை என்ன சொன்னாங்கன்னா, உன் பொண்ணு இறந்து போச்சுன்னு தான் சொன்னாங்க. உன் பொண்ணு இல்லை, உன்னை பொறுக்கும் போதே இறந்து போச்சு அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட நான் விட்டுட்டேன். ஆனால் நான் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். அப்புறம் இவங்கள கேஸ்ட் ப்ராப்ளம்னால கொன்னுட்டாங்க. எங்கள் வீட்டில் பிரச்சனை வாக்குவாதம் நடந்ததில் இது பண்ணும்போது அவரை கொன்னுட்டாங்க. அதில் அப்செட் ஆனது தான் மனநலம் பாதிக்கப்பட்டது எனக்கு. அப்படி இருக்கும்போது நான் எல்லாரையும் யார் கூடயும் பேச மாட்டேன், வீட்லேயே இருப்பேன். எல்லாரையும் போட்டு அடிப்பேன். அடிக்கும்போது ரத்தம் வரும். அப்படியே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறுபடியும் வந்து எனக்கு இவருடைய ஞாபகம் எனக்கு ஜாஸ்தியாக இருந்தது. எங்கள் வீட்டுக்காரர் ஞாபகம் ஜாஸ்தியாக இருந்தது. ஏன்னா அவங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு அவங்க மேலேயே ஞாபகனால எனக்கு மறுபடியும் இதுவாகிடுச்சு, மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு. நான் இன்றைக்கி இந்த லெவலுக்கு எங்களெல்லாம் நிற்க வச்சதே இன்னைக்கு இங்கே எல்லாருமே எனக்கு மேடமும் சரி, எல்லாருமே வந்து எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி. ஸோ எனக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருக்குமே நம்ம கடமைப்பட்டிருக்கோம். மெயின் வந்து நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நல்லா பார்த்துக்குறாங்க. எங்களுக்கு ஒரு குறையில்லை. ரொம்ப சந்தோஷம். இங்கே வரதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம் நானும் ஜெனிஃபரும், பேனிங்கில் மீட் பண்ணும்போது. அப்போது கொரோனா பீரியட்னால பஸ்ஸு ஓடுதா, இப்போ வேலைக்கு போக முடியுமா அப்படிலாம் நான் கேட்பேன். அப்போது அவங்க சொல்லுவாங்க, பஸ்ஸெல்லாம் போகுது, நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள், போகுது தான் சொன்னாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ தான் பேச ஆரம்பித்தோம். அப்போ நீங்கள் எனக்கு நம்பர் வாங்கினேன், அப்போ நீங்கள் கால் பண்ணுங்கள், எனக்கு யாராவது ஏதாவது தெரிஞ்சவங்க சொன்னாங்கன்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்படி தான் எனக்கு ஃபஸ்ட்டு பழக்கமாகிடுச்சு. அப்போ திடீர் அங்கேருந்து சென்னம்மா இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு வேறு 4-5 பேர் இருந்தோம் நாங்கள் கும்பலாக. அப்போது அவங்க வந்து வேலை செய்கிறவங்களும் ஒரு இடத்துல இருக்கட்டும் சொல்லிவிட்டு இவங்களும் வந்து விட்டாங்க எங்கள் வீட்டில். ஸோ இந்த வீட்டில் வந்து அந்த புதுசுலேயே அவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிடிச்சிச்சா எனக்கு தெரியல. எனக்கு என்னென்னா, இன்னும் இந்த மாதிரி நம்மளை மாதிரி இருக்கவங்க வந்து எங்களை மாதிரி
சொந்த காலில் நிற்கணும் பயப்படாமல், எல்லார்கிட்டையும் சொல்லணும் அவங்களோட ஸ்டோரி இப்போ நாங்கள் மட்டும் சொன்ன மட்டும் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அது ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒரு தைரியமாக முன் முன் முன்னாடி வைப்பாங்க கால். ஸோ அதுதான் நாங்களும் விரும்புகிறோம். யாருமே மனநல பாதிக்கப்பட்டவங்களை கேவலமாக பார்க்காம இருக்கணும்னு தான் என்னுடைய ஆசை. என் மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு கேவலமாக பேசக்கூடாது, நம்மளை நல்லா தைரியமாக போல்டாக பேசணுன்னு தான் எனக்கு ஒரு ஆசை. எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை, எங்களை பார்த்து பயப்படக்கூடாது, நல்லா மூவ் பண்ணணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. அது நீங்கள் தயவு செய்து நீங்கள் பண்ணுவீங்கன்னு நாங்கள் உரிமையாக கேட்குறோம். ஸோ எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் ஊக்கம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப 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 நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே கடமைப்படுவோம். தேங்க்யூ.